எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஒரு நல்ல செயலோட ஒரு வடிவத்தோட தொடக்கணும்னு நினைக்கிறோம். இந்த மகா சிவராத்திரி நிறையா இதை பற்றி கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சாமியார்கள் இந்த தியானம் பண்ணுறதுலெல்லாம் சின்ன சாமியார், பெரிய சாமியார், குட்டி சாமியார்லாம் கிடையாது. முழுமை அப்படின்னா அதுதான் அனுபவம்னு பேர். அது மட்டும்தான் ஒரு செயல் வடிவத்துக்குள்ளேருந்து இந்த பிரபஞ்சத்திலேருந்து சில செயலாக்கத்தை பண்ண முடியும். அதுதான் ஒரு பெரிய வடிவத்தை மக்கள்கிட்ட கொடுக்க முடியும். அந்த செயல், அதுக்கான செயல் வடிவம் இப்போ காலம் வந்திருக்குன்னு நான் கருதுகிறேன். தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களில் நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கோம். அதற்கான காரணம், ஒரு உண்மையான செயல் வடிவம். சிவன் உருவாக்கின எந்த பொருளும் அழிவதில்லை, சிவனும் அழிவதில்லை, சிவன் உருவாக்கின பொருளும் அழிவதில்லை. சிவன் என்பது ஒரு ஈர்ப்பு சக்தி கொண்ட, மிக ஈர்ப்பு சக்தி கொண்ட ஒரே சக்தி, பலாயிரம் சக்திகளை உருவாக்கக்கூடிய பேர் சக்தி என்று தான் சிவனை அழைக்கிறார்கள். அதற்கு சிவன்னு பேர். பல உயிர்களை உருவாக்கின ஒரு பெரிய செயல் வடிவம். உடல் அழிஞ்சிரும், எது வேணாலும் அழிஞ்சிரும். ஆனால் சிவன் என்பது உயிர். அது உருவாக்கின செயலும், ஒரு உயிர் எதை உருவாக்கினா இன்னொரு உயிரை தான் உருவாக்கும். அந்த மாதிரி பல ஆயிரம் உயிர்களை உருவாக்குனது அந்த சிவன் தான். அந்த தோற்றத்தில், அந்த வடிவத்தில், அந்த செயலிலிருந்து, அந்த அனுபவத்திலிருந்து பெறப்பட்டது, உணர்த்தப்படுறது. அங்கேருந்து எது செயலோ அதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மகா சிவராத்திரியை தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் கொண்டாடுறாங்க. ஒரு பெரிய ஆசிரமத்துலேயும் பெரிய அளவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும். அந்த ஆசிரமத்துலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தேன். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, உயிர் துளி அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு மேல் நோங்கி இருக்கும். அப்போ தியானமோ மந்திர உச்சாடனமோ இல்லை நீங்கள் அந்த நாளை முழுனா நீங்கள் விழிப்படைஞ்சிருந்தீங்கன்னா உங்கள் உயிர் துளி மேல் நோங்கும், உங்கள் உயிர் துளி ஒரு வேறு ஒரு செயலில் இருக்கும் அப்படின்னு உங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ப்ரெஸ்ஸிலே பார்த்தேன், பத்திரிகையில், ஊடகங்கள்லாம் பார்த்தேன். அப்படி உயிர் துளி மேல் நோங்குனுச்சுன்னா ஒருத்தனோட சித்தம் கூட கலங்கி போயிடும். அது அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியலை. உயிர் துளியிலே மேல் நோங்கிறதுலே பல்வேறுபட்ட லேயர்ஸ் இருக்குது, பல்வேறுபட்ட செயல் வடிவம் இருக்குது. இந்த உடலுக்குள்ளேயே வருகிற ஒவ்வொரு காற்றுக்குள்ளே வருகிற செயல் எல்லாமே, சக்திகள் எல்லாமே உயிர் சக்திகள் என்று தான் அழைக்கப்படுறாங்க. அப்போ ஒரு உயிர் சக்தியோட பல உயிர் சக்திகள் சேரக்கூடிய தன்மையை தியானத்தில் உருவாக்குது. அப்போ உயிர் சக்தி ஒரு மனிதனுக்கு மேல் நோங்குனா அந்த மனிதன் கிறுக்குத்தன்மைக்கு கூட போயிடுவான். ஒரு மனிதன் எழுந்து கூட செயல்பட முடியாமல் கூட போயிடுவான். ஒரு செயல் வடிவத்தில் தன்னை யாருன்னே புரிய முடியாமல், இனம் புரிய முடியாமல் ஒரு மாதிரி ஒரு பிளாங்காக கூட ஒரு மனிதன் ஆயிடுவான். ஆனால் தியான வடிவத்துக்குள்ளே அந்த உயிர் சக்தியை மேல் நோக்கி கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை எப்படி உருவாக்குவாங்கன்னா, அதை ஒரு சமன் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. ஒரே நாளில் இந்த உலகம் முழுக்க ஒரே இடத்துல கூடி உங்கள் உயிர் துளியெல்லாம் மேல் நோக்கி வந்துடும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் உயிர் துளி மேல் நோக்கி வந்தால், இது ஒரு ப்ரொஃபஷ்னலாக தவம் செய்கிறவங்க, ப்ரொஃபஷ்னலாக ஒரு குரு பரம்பரையிலிருந்து, சித்தர்கள், தேவர்கள், முனிவர்கள் என்று ஒரு குரு பரம்பரையிலேருந்து வர்றவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இது இருக்காது. இது ஒரு செயல்பாடாக இருக்காது. உயிர் துளி மேல் நோங்கிறது அப்படிங்கிறது ஒரு குரு, அவரே சிவனே என்ன சொல்லுவாங்கன்னா அவர் மேல் நோங்கி இருக்கிறாருன்னு தான் சொல்லுவாங்க. அவரையே குண்டலினி சக்தின்னு தான் அழைக்கிறாங்க. அது மேல் நோங்கியே எப்பயுமே இருக்கிறனால தான் படைப்போட செயலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு சராசரி மனிதன் கடவுள் இருக்குங்கிறான், கடவுள் இல்லைங்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த உயிர் தன்மையை அவன் நல்ல வீரியமாக, அதை முழு தன்மையோட உயிரிலிருந்து ஒருத்தர் வேலை செய்ய மாட்டாருங்கிறது தான் அறிவியல் சார்ந்த செயல். உடலிலிருந்து வேலை செய்கிறாங்க அவங்க. தாட்டு, இந்த எண்ணம், இந்த செயல், இந்த மூளை, இந்த அறிவு, இது எல்லாமே உயிருக்குள்ளேருந்து, ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ளேருந்து எல்லாம் இயக்கப்பட்டாலும் ஒரு மனிதன் முழுமையாக உயிரிலிருந்து இயக்கப்படலை, உயிரிலிருந்து வேலை செய்யப்படலைங்கிறது தான் உண்மையான செயல். அப்போ உயிரிலேருந்து வேலை செய்கிறவன் தனித்தன்மையாக தெரிகிறான், தனித்துவமாக தெரிகிறான்.
அப்போ பல குருமார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உயிரிலிருந்து வேலை செய்கிறவன் உயிர் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கும். அப்போ ஒரு உயிர் பல ஆயிரம் உயிர் துளியோட தொடர்பு கொள்ளும், பல ஆயிரம் உயிர் துளியோட சங்கமிக்கும். அது ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை உருவாக்கும், ஒரு செயல் வடிவத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது அதோடைய பொருள். அப்போ பல நாள் உடலில் உஷ்ணத்தை வர வச்சு, ஒரு வெப்ப சலனத்தை வர வச்சு, பல்வேறுபட்ட சூழல்களில் ஒருத்தன் போராடி குருவோட தயவோட அந்த தியான வடிவத்துக்குள்ளே அந்த உயிரை ஒரு செயல் வடிவமாக செய்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்காக பல ஆண்டுகள் வந்து போராடுறாங்க. அதற்கப்புறம் தான் அந்த உயிர் மேல் நோக்கி வருமா, அது வந்தால் என்னாகும் அப்படிங்கிறது பார்த்த குருவுக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய பேர் அந்த உயிர் துளி மேல் நோக்கி வர்றதை அவ்வளோ சாமானியமாக அதை கண்டறிஞ்சிட முடியாது, அதை ஒரு செயல் வடிவம் பண்ணிட முடியாது. இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பெரிய க்ரௌடை தியானம் பண்ணுறவங்க, தியானம் பண்ணாதவங்க, பப்ளிக்கில் கோயிலுக்கு போயிட்டுருக்கவங்க, ஊரில் எங்கேயாவது விசேஷத்துக்கு கிளம்பி போகிறவங்கலாம் பிடிச்சிட்டு வந்து, அன்றைக்கி சிவராத்திரி அன்றைக்கி நீ உட்காந்து ஏதாவது நான் ஒரு மந்திரத்தை சொல்லுவேன், நான் எதையாவது ஒன்று சொல்லுவேன், நீ அதை சொல்லிக்கிட்டே இருந்தனா உன் உயிர் துளி மேல் நோங்கிரும் இப்படின்னு சொன்னால் இது எப்படி சரியாக இருக்கும்? இது எப்படி கரெக்டாக இருக்கும்? இது 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 எப்படி சரியான பொருள்? ஒரு மந்திரத்தை கொடுக்கறது பல்வேறுபட்ட சூழல்களில் அந்த உயிர் துளியால் ஒரு மனிதனால் வேலை செய்ய முடியலை. அவங்கிட்ட ஒரு நாளில் ஒரு மந்திரத்தை நம்ம கொடுக்கறது எதுக்கு கொடுக்குறோன்னா, இன்னைக்கு இல்லைப்பா, இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து 10 ஆண்டுகள் கழித்து கூட உன்னுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு அமாவாசை போன்ற நாள், பௌர்ணமி போன்ற நாள், இந்த மகா சிவராத்திரி போன்ற நாட்களில் நீ ஒரு செயல் வடிவத்தை எதுக்கு செய்கிற அப்படின்னா, அந்த உடல் சார்ந்து உள்ள நீ இயங்குறல்ல, உன்னுடைய உடல் சார்ந்து உன்னுடைய செயல் வடிவம் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் தான் ஒரு நாள் உன் உயிர் துளி விழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். உயிர் துளி விழிப்பு அப்படிங்கிறது நரம்புகள் சில மண்டலங்கள்லாம் விழிக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும். உயிர் துளி பிரகாசமாக விழிச்சிருச்சு, ஒரு உயிர் துளி பிரகாசமாக செயல்படுதுன்னா பல நரம்புகள் விழிப்படையுங்கிறது தான் அதோடைய பொருள். அப்போ பல நரம்புகள் விழிப்படையும் போது ஒருத்தன் அவன் ரெகுலராக யோசிக்கிறது இல்லை, அவன் ரெகுலராக படிக்கிறது இல்லை, அவனுடைய சிந்தனைகள்லாம் வேறு மாதிரி. ஆனால் இதை மக்கள்கிட்ட இவங்க கடத்தும் போது வேறு மாதிரி கடத்துகிறாங்க. அது ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஒரு செயல் வடிவம் செய்யக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகம் முழுக்க இருக்கிற பெரிய அவங்க குருன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க குருக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நான் சாவறதுக்குள்ளே இல்லை அவர் சாவறதுக்குள்ளே வாய்ப்பு இருந்தால் அதுக்கு பதில் சொல்லுங்கள். உலகத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த படைப்போட தத்துவம் எப்படி தெரியுங்களா இருக்குது? மேலே ஆகாயம்தான் முதல் முறையாக தோன்றப்பட்டது. இந்த ஆகாயத்துக்குள்ளே, இந்த ஆகாயம் அப்படிங்கிறதோ, இந்த ஆகாயத்துக்குள்ளே ஒரு நீல வண்ணம் தோன்றப்பட்டுச்சுங்கிறதோ, இந்த ஆகாயத்தையே எதை குறிக்கிறாங்கன்னா உயிர்னு குறிக்கிறாங்க. இந்த ஆகாயமே உயிர் சக்தி. இங்கே பல்வேறுபட்ட டிவி ப்ரோக்ராமு, பல்வேறுபட்ட ஒரு நிறைய ஷோஸு, நிறைய திரைப்படங்கள், நிறைய நாவல், இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நிறைய ரோட்டில் நடக்கும்போது ஒரு கட்சியோட பொதுக்கூட்டங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் சிறு வயதில் பார்த்துட்டு நிறைய கூட்டங்களை கைத்தட்டியிருக்கேன், ரசிச்சிருக்கேன், பார்த்துட்டு பயங்கரமாக இருந்திருக்கேன். சமீப காலங்களில் நான் சில ப்ரோக்ராமெல்லாம் பார்த்தேன்னா ஒரு 5 நிமிஷம் கூட அந்த ப்ரோக்ராமை பார்க்க முடியல. ஏன்னா அங்கே ஒரு உயிர் பேசுது, பல உயிர்கள் கேட்குது, ஆனால் அங்கே அந்த நிகழ்ச்சிக்குள்ளே உயிர் சக்தி இல்லை. எப்பொழுதுமே ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளே, ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே, ஒரு இடத்துக்குள்ளே தன்னுடைய உயிர் சக்தியிலிருந்து ஒருத்தன் வேலை செய்கிறான்னா அது பல ஆயிரம் உயிர் துளிகளை அந்த இடம் ஈர்த்து வச்சுருக்கும். அதுதான் ஒரு யோகிங்கிறது. அப்போ அந்த உயிர் சக்திகள் தொடர்பு இருக்கிற இடத்துக்குள்ளே ஒருத்தன் வேலை செய்யும்போது அது மிக சுவாரஸ்யத்தையும் ஒரு ஈர்ப்பையும் ஏற்படுத்தும். அங்கே உட்கார்ந்துருக்கவங்களுக்கும் சரி, அதை பார்க்குறவங்களுக்கும் சரி. ஒரு யோகியை ஏன் பார்க்கணும்? ஒரு யோகியோடைய வார்த்தையை ஏன் கேட்கணும்? ஈர்ப்பு உட்கார்ந்துருக்கவனையும் ஈர்க்கும், பார்க்குறவனையும் ஈர்க்கும். இதுதான் உயிர் சக்தி. இப்போ நான் பார்க்குற எத்தனை டிவி ஷோவில் உயிரோடு இருந்து ஒரு மனிதன் பேசுகிறான், உயிரோடு இருந்து ஒரு மனிதன் கேட்குறான், ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு உயிர் இல்லை.
ஏன்னா அது உயிரிலிருந்து இயங்கப்படலை, அது உயிரிலிருந்து ஒரு செயல் வடிவம் பரலை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் சூரியனை என்ன சொல்வீங்க? சூரிய உதயம், சூரியன் உதிக்குது, சூரியன் ஒரு செயல் எல்லாம் சொல்லுவீங்க. நிலவும் அந்த மாதிரி தான் சொல்லுவீங்க. ஆனால் யோக பாரம்பரியத்தில், சித்தர்கள் பாரம்பரியத்தில் நாங்கள் எங்களுடைய சொந்த அனுபவத்திலேருந்து எப்படி சொல்லுவோம், சூரியன் ஒரு கவனம் வச்சுருக்கு, சந்திரன் ஒரு கவனம் வச்சுது. எங்கே கவனம் வைக்குதுன்னா ஒரு பொருளை பார்த்து நோக்கி பார்க்குது. ஆகாயத்துக்கு மேலே, தலைக்கு மேலே இருக்கிற உயரத்தில் தான் இருக்குது சூரியன். அது என்ன பண்ணுதுன்னா பூமியை நோக்கி கவனம் வச்சுருக்கு. நீங்கள் புருவ மத்தியில் கவனம் வச்சா ஒரு மாற்றம் இருக்குது. நீங்கள் உடலில் எங்கே தியானம் பண்ணும்போதும் கவனம் வச்சிங்கன்னா ஒரு மாற்றம் இருக்குல்ல. அந்த மாதிரி புவி ஈர்ப்பு சக்தியில் ஒரு செயல் வடிவத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சக்தி கொண்ட ஒரு செயல் என்ன பண்ணுது, மேலிருந்து அது சூரியன் உதிக்கலை, கவனிக்குது, கவனம் வச்சிருக்கு. சந்திரன் கவனம் வச்சிருக்கு. இந்த ஆகாயத்தில் இருக்கிற பல ஆயிரம் நட்சத்திரங்கள் கவனம் வச்சிருக்கு. அப்போ முதல் முறையாக தோன்றப்பட்ட உயிர் துளிகள் எல்லாம் கவனம் வைக்க 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 என்ன ஆச்சு, அங்கிருந்து ஒரு பாதை கிடச்சிச்சு. அந்த பாதை தான் பூமி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அப்போ அந்த பாதையில் மேலே கவனம் வச்ச ஒவ்வொரு நட்சத்திரங்களும் தன்னுடைய கவனத்தில் ஒரு பாதையை உருவாக்கிருச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவியலாக சயின்ஸாக எல்லாம் தாண்டி எங்களுக்கு சில வாசல் திறந்தால் இன்றைக்கி என் தலையோட உச்சியில் மேலே பார்த்தீங்கன்னா ராக்கெட்டு மாதிரி ஒரு புகை மாதிரி போய்கிட்டே இருக்கும். இது எப்படி? எந்த கருவியை வச்சு வேணாலும் நீங்கள் சோதனை பண்ணி பார்க்கலாம். எப்பயுமே தலையிலேருந்து மேலே உங்கள் வீட்டில் சமைக்கும் போது ஒரு புகை போகிறதுக்கு ஒன்று வச்சுருப்பீங்கல்ல, அந்த மாதிரி என் தலையிலிருந்து ஒரு செயல் போய்கிட்டே இருக்கும் பல ஆண்டுகளாக. இந்த செயல் எதுக்குன்னா இதுதான் பாதைன்னு சொல்லுவாங்க. இந்த பாதை எதுக்குன்னா எனக்கும் பிரபஞ்சத்துக்கு இருக்கிற பாதை. இந்த பாதையை பலாயிரம் உயிர் துளிகளாக ஆகாயத்தில் நீல நிறத்தில் தோண்டப்பட்டுச்சுல, அதுங்க எல்லாம் பூமியை நோக்கி கவனம் வச்சு, அப்போ பூமியே உருவாகலை, கீழே கவனம் வச்சு 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 பாதையாக உருவாக்கி கீழே வரைக்கும் பலாயிரம் மைல் தொலைவு வரைக்கும் கீழே கவனத்தை வச்சு 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 ஒரு உயிர் துளியாக கீழே இறங்கி வந்துச்சு. கீழே இறங்கி வந்து பலாயிரம் உயிர் தன்மைகள் செயல்களை தான் இங்கே பூமியை உருவாக்கப்பட்டது. இந்த பூமி சுழற்சிக்கான ஒரு செயல் வடிவம் பெற்றது. நீங்கள் எந்த சித்தர்கள்ட்ட போங்க, எந்த யோகிகிட்ட போங்க, தியானத்தில் அடிப்படையாக எந்த எக்யூப்மெண்ட்டு கிடையாது. வெறும் கவனத்தை வச்சு தான் ஒரு மனிதன் யோகி ஆகிறான். ஒரு மனிதன் தீட்சைங்கிறது எதை கொடுக்குறான்னா தன்கிட்டே இருந்து இருக்கிற அனல், கனல், கட்ட விரல் அமுக்கிறது. அவனுடைய உலகத்திலே உயர்ந்த தீட்சை எதுனா நயன தீட்சை, பார்வை. இங்கே இருந்து அமெரிக்காவில் ஒருத்தன் படுத்திருக்கவனை சரி செய்கிறேன். என் கூட இருக்கிற பல ஆயிரம் பேர்த்துக்கிட்ட கேட்கலாம், ஐயா நீங்கள் கனவுல வந்தீங்க, ஐயா உங்களை நேரில் நீங்கள் வந்து அதிகாலையில் நீங்கள் நிற்கிற மாதிரி பார்த்தோம். இது எல்லாமே இங்கேருந்து கவனத்தால் ஒரு செயலை அனுப்புகிறோம், ஒரு அலைவரிசையை அனுப்புகிறோம். உங்கள் பாணியில் சொன்னால் நீங்கள் வச்சுருக்கீங்கள ஆண்டனா, அதுலேருந்து அலைவரிசை வந்து எங்கள் வீட்டில் டிவி ஓடுதில்ல, அந்த மாதிரி நாங்களே கோபுரம். நீங்கள் வச்சுருக்கீங்கள மின்சார செல்ஃபோன் டவரெல்லாம், அந்த மாதிரி நாங்கள் தான் மின் அலக்கட்டறை, நாங்கள் தான் மின்சார கோபுரம். தியானம் பண்ணி 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 பல அலைக்கட்டறையை இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் அதை பரிமாற்றம் செய்கிறோம், அதை மடம் மாற்றுறோம். அப்போ உடல் சோர்ந்து, மனம் சோர்ந்து, பல்வேறுபட்ட நோய் நொடிகளில் பல்வேறுபட்டதில் தன்னை யாருன்னே தெரியாத படித்தவன் படிக்காதவன் எத்தனையோ பேர் வரும்போது ஒரு யோகியாகப்பட்டவன் சாகரத்துக்கு திருவண்ணாமலைக்கு போன என்ன ஒருத்தன் 5 நிமிஷம் பார்த்தான். எனக்கு என்ன வந்துச்சு, ஆல்ரெடி உயிரோடு இருக்கிறேன், அப்போ தான் எனக்கு உயிரே வந்துச்சு. என் தாய் எனக்கு கொடுத்துருந்தா பாருங்க, அது ஒரு கவனம். இந்த உடலுக்குள்ளே உயிர் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலை. ஒரு பிச்சைக்காரன் என்னை பார்த்தான், அப்போ தான் என் உடலில் உயிர் இருக்கானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பல ஆண்டுகளுக்கு அப்புறம் அது தியானமாக மாறுனுச்சு, அது பெரிய சக்தியாக மாறுனுச்சு. அப்போ தான் தெரியுது உயிர் விழிச்சா என்ன ஆகும். அந்த உயிர் விழிச்சிருச்சு, அதுக்கே நான் தேடுறேன், காடுகளுக்கு தேடுறேன், மலைகளுக்கு தேடுறேன், குகைகளுக்கு தேடுறேன்.
உயிர் மேல் நோங்குன்னு செஞ்சுக்க. கோயம்புத்தூரில் நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல, லட்சக்கணக்கான பேரை மேல் நோங்கி இருந்த நாள்லன்னு. மேல் நோங்கிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆவீங்கன்னு தெரியுமா? அங்கெல்லாம் நின்று யாரும் நீங்கள் பாட்டு பாடி ஆடெல்லாம் முடியாது, எல்லாம் படுத்துருவீங்கப்பா. மேல் நோங்கிட்டா நாகம் படம் எடுத்து நின்னா என்ன ஆகும்? இதுதான் அதோடைய பொருள், இதுதான் அதோடைய செயல் வடிவம். அப்போ மேலிருந்து பல உயிர் துளிகள் வந்துச்சுல்ல கீழே, அந்த உயிர் துளிகள் எல்லாம் இந்த பூமியோட சுழற்சிக்கு ஒரு பெரிய வடிவத்தை உருவாக்குனுச்சு. அதிலிருந்து இந்த மனித தோற்றமும் விலங்குகள் தோற்றமும் இந்த தாவரங்களும் உருவாக்குறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்குனுச்சு. நீங்கள் இங்கே வச்சிருக்கிற எத்தனையோ செயல் வடிவத்தை, அந்த செயல் வடிவத்தெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய செயல் வடிவமாக நம்ம என்ன சொல்கிறதுன்னா, மேலேருந்து பல ஆயிரம் உயிர் துளிகள் கீழே வந்து கடல், மலை, மரங்கள், குகைகள், மலைகள் எல்லாம் பல ஆயிரம் சக்தி வாய்ந்த தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள், மகான்கள், சித்தர்கள்னு சொல்லக்கூடிய மிக உயர்ந்த கோரக்கர், கொங்கணர், போகர், அகத்தியர், சிவபெருமான், பார்வதி, இயேசு, அல்லாஹ், நீங்கள் எந்த சக்தியிலேருந்து அழைச்சாலும் ஒரு பெரிய செக்டர் உயிர் தன்மை கொண்ட பெரிய செயல் இந்த பூமியில் இங்கேயே தங்கி ஒரு செயல் வடிவத்தில் இருக்குது. நீர் வடிவத்தில் இருக்குது, மலையில் இருக்குது, குகைகளில் இருக்குது, பெரிய செயலாக்கத்தில் இருக்குது. ராமேஸ்வரம் மாதிரி இடங்களில் உயிர் சக்திகள் நிறைய, நீங்கள் எதிர்பார்க்க முடியாத மிக சக்தி வாய்ந்த பதஞ்சலி மாதிரி தன்மை கொண்ட உயிர் துளிகள், ராமன் மாதிரி சீதா மாதிரி தன்மை கொண்ட உயிர் துளிகள் எல்லாம் ராமேஸ்வரம் மாதிரி நகரங்களில் இருக்குது. ரிஷிகேஷில் மிக நுட்பமான உயிர் துளிகள் இருக்குது. விவேகானந்தர் அவர் போயிட்டார்ல, இந்த நிமிடம் வரைக்கும் அவருடைய உயிர் துளி கடலில் கன்னியாகுமரியில் தான் இருக்குது. இதுதான் செயல் வடிவம். இப்போ இங்கே இருக்குல்ல இவ்வளோ பெரிய உயிர் துளிகள், இங்கே செயல் வடிவத்துக்குள்ள ஒரு பெரிய ஆகமம் செயல் வடிவத்தை உருவாக்குது. இப்போ மேலே ஆகாயத்துக்குள்ள மிக சக்தி வாய்ந்த உயிர் துளிகள், நிறைய உயிர் துளிகள் இருந்து மிக செயலாகமாக மேலிருந்து ஒரு கவனத்தை வச்சு கீழே ஏற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குது. கீழே இருக்கிற உயிர் துளிகள் எதுவும் அது அந்த சுழற்சிக்கு எதுவும் செயல் வந்துடாமல் அது ஒரு பெரிய வேலையை செய்யுது. அப்போ கீழே இருக்கிற பல உயிர் துளிகளை உருவாக்கிட்டு தேவைப்படும் போது ஆகாயத்துக்கு போகுது, ஆகாயத்துலேருந்து வருது. அப்போ நீங்கள் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி, ஒரு அம்பாளோட சிவலிங்கம் மாதிரி ஒன்று உருவாக்கி, ஒரு 70 அடிக்கு 80 அடிக்கு 100 அடிக்கு ஒரு சிலையை உருவாக்கி, நான் போனாலும் இந்த சிலை பார்த்துக்கும் அப்படின்னா இந்த சிலை வந்து ஈர்ப்பு தன்மையை ஏற்படுத்தும், இந்த உலகத்தை வழி நடத்தும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், சிலை வழி நடத்த வேண்டாம். இந்த உலகத்தில் அகத்தியர், போகர் இந்த மாதிரி சொல்லக்கூடிய உயர்ந்த சக்தி வாய்ந்தவனே நேரடியாக இருக்கிறான். அவனே இங்கே பூமியில் தான் இருக்கிறான். எந்த சிவலிங்கமும் இங்கே யாரையும் வழிநடத்த வேண்டாம், எந்த சிலையும் இங்கே வழிநடத்த வேண்டாம். நேரடியாக களத்துக்குள்ள உருவான உயிர் துளியே இங்கே நேரடியாக இருக்குது. அவனே இருக்கிறான், படைத்தவனே இருக்கிறான். அங்கே மேலே ஒரு செயலில் ஒரு செட்டரில் இயங்குது, கீழே ஒரு செட்டரில் இயங்குது. இது நிஜம். இதை அறிஞ்சா, இதை வாய்ப்பு இருந்தால் தியானத்துக்குள்ள நல்ல வடிவத்துக்குள்ளேருந்து ஒரு செயல் செஞ்சுக்கணும். உருவாக்கினவன் சிவன். சந்தேகப்பட்டால் சிவனை சந்தேகப்படணும், என்ன சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா இதை உருவாக்கினவன் சிவன், இதை சொல்லி கொடுத்தவன் சிவன். அதான் நம்ம சொல்கிறோம். நீ சந்தேகம் கிளைமு அப்படின்னா யாரிட எழுத்துறனா சொன்னால, உலகத்திலே நெற்றிக்கண்ணுன்னு சொன்னால, இந்த உலகத்தையே ஒரே கவனத்தை மட்டும் வச்சு, எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் வெறும் கவனத்தை மட்டும் வச்சு எண்ணத்தை ஒழிச்சான், மனசை நிறுத்தினா, பெரிய சுழற்சியை உருவாக்கினா, இவ்வளோ பெரிய ஒன்றும் இல்லாத ஒரு செயலே இல்லாத ஒரு பிளாக் ஹோலாக இருக்கக்கூடிய ஒரு சிறு எதுவும் செயலற்று கடந்த ஒரு உலகத்தையே உருவாக்கியவன் ஒரு பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய உருவம் இல்லாத ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் தன்மையிலிருந்து தான் இந்த செயல் வடிவத்தை நம்ம கொடுக்குறோம். அதனால் இந்த மகா சிவராத்திரியெல்லாம் ஏதோ ஒரு வடிவத்துக்குள்ளே பேசணும், சொல்லணும், மக்களை செய்யணும் அப்படின்னா நீங்கள் 50 வருஷம், 25 வருஷம், 80, 90 காலகட்டம், 2000 காலகட்டம் தான் சொல்லலாம். இந்த காலகட்டம்லாம் நேரடியாக சித்தர்களே களத்துக்குள்ளே நிற்கிற காலகட்டம். இந்த காலகட்டத்துக்குள்ளெல்லாம் நேரடியாக அவர்களுடைய செயல், அவர்களுடைய தாக்கம் இருக்கும். அதனால் மக்கள்கிட்ட எப்பயுமே ஒரு நிஜத்தை சேர்க்கணும். படைப்புடைய மிகப்பெரிய செயலே
எண்ணத்தால் எத்தனையோ மனிதன் உருவாக்கிட்டான், எண்ணத்தால் எத்தனையோ மனிதன் ஆசைப்பட்டான், இந்த பிறப்பில் அடைய முடியலை, அடுத்த பிறப்பில் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது அவன் அதை அடையிறான். அதை அடைஞ்சு முடிகிற வரைக்கும் அவனை தொந்தரவு பண்ணாமல் ஒரு இறை ஆற்றல் காத்திருக்கு. இதுதான் செயல். இறைவன் என்பவன் நல்லவனை கெட்டவனை செய்யலான்னா, ஒரு மனிதன் 70 ஆண்டுகள் நீ அழுவுறல்ல, இதே 70 ஆண்டுகள் நீ அழுதுட்டு செத்து போயிடுவ. அடுத்தது நீ உனக்கு ஒரு பிறப்பு இருந்தால் எதை நீ நோக்கி பயணிச்சியோ அது உனக்கு கிடைக்கிது. ஆனால் அது கிடைக்கும்போது உன்னை யாருன்னே தெரியாமல் நீ ஆடுற, பயங்கரமாக பண்ணுற, நான் தான் பிரில்லியண்ட்டுங்கிற, நான் தான் பெரிய ஆளுங்கிற, நான் தான் என்னென்னமோங்கிற. ஆனால் 70 ஆண்டுகள் நீ பட்ட துன்பத்துக்கு உன்னை தொடக்கூடாது. நீ எண்ணத்தால் ஒன்று செயல் ஒரு வரம் மாதிரி பெற்றிருக்க. ஒரு பல்வேறுபட்ட செயல்களில் பல்வேறுபட்ட மன உளைச்சலில் போன செயல் போன பிறப்பு ஃபுல்லாக அந்த 70 ஆண்டுகளை நொந்து நூலாய் அந்த அவளானவனுக்கு இந்த செயலுக்குள்ளே இது கிடச்சிருக்குன்னு அவன் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட தொடாமல் தள்ளி நிற்கிறான். நீ அது தெரியாமல் ஃப்ரெஷ்ஷாக பூமிக்கே இப்போ தான் நீ வந்து நீ ஒரு வேலையை கண்டுபிடிச்சி செய்கிற மாதிரி நீ பண்ணுற. இதெல்லாம் இறைவன் கண்காணித்து கவனித்து ஒரு வேலை நடக்குது. இல்லைன்னா இவ்வளோ குற்றம் நடக்குது, இவ்வளோ செயல் நடக்குது, இவ்வளோ பணக்காரங்க அப்படி இப்படி பண்ணுறாங்களே, இதெல்லாம் இறைவன் கேட்க மாட்டானா? எல்லாமே ஒரு செயலுக்காக காத்திருக்கப்படுகிறது. ஒருத்தன் ஏன் அழுகிறான்னா அவன் முன் ஜென்மத்தில் என்ன செஞ்சான்னு உங்களுக்கு தெரியாது. அதுதான் சொல்கிறது, எப்பயுமே ஒரு கதாபாத்திரத்தை ஒரு மனிதனை பின்னாடி அவனுடைய வாழ்க்கை எங்கேருந்து தொடங்கப்பட்டது, அவன் எங்கேருந்து தொடங்கப்பட்டான், அதுதான் முக்கியம். நீங்கள் எங்கேருந்து தொடங்கப்பட்டான்னா தொப்புள் கொடிக்கு போயிடுவீங்க. இதுதான் உங்களுக்கு தெரியும். ஒரு மனிதன் யார் தாய் யார் தந்தைன்னு தெரியும். அந்த உயிர் துளி அது எங்கேருந்து வரப்பட்டது, அது இப்போ என்ன நோக்கத்துக்காக இருக்குது, அடுத்தது அது என்ன செய்ய போகுது, இதெல்லாம் தியானத்தில் ஒரு யோகியால் மட்டும்தான் அறிய முடியும். வேறு யாராலையும் அறிய முடியாது. இதுக்கெல்லாம் தீர்வு, இதுக்கெல்லாம் சொல்யூஷன், இதுக்கெல்லாம் பேசுகிறது, இதெல்லாம் சாமானியமாக பண்ணிட முடியாது. அதனால் ரொம்ப கவனமாக ஒரு நல்ல செயலாக எடுத்துக்கணும். மகா சிவராத்திரிங்கிறது ஒரு மனிதன் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிரபஞ்ச அலைவரிசையில் ஒரு நல்ல தன்மைக்குரிய நாள், நல்ல தன்மைக்குரிய ஒரு நாள். அந்த நாளை உயிர் மேல் நோங்கிறது இல்லை, உயிர் விழிப்படைகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும். அந்த உயிர் மேல் நோங்கும். எப்படி மேல் நோங்குனா, ஒரு மகா குருவால் அது மேல் நோங்கும். அது மேல் நோங்கும்போது அவன் உடல் அவன் தன்மையிலே இருக்காது, அவன் கட்டுப்பாட்டிலே இருக்க மாட்டான், அவன் வேறு வடிவத்துக்குள்ளே இருப்பான். அப்படி வேறு வடிவத்துக்குள்ளே போயிடுவான். அப்போ வேறு வடிவத்துக்குள்ளே இந்த உலகமே மேல் நோங்கி போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து நிதானித்து ஒரு வார்த்தையை ஆராய்ந்து தியானத்தில் கண்டறிஞ்சு அதை சரியாக சொல்லப்படணும். அப்படிங்கிறது தான் தியானத்திலிருந்து பார்த்தவங்கிற முறையில் சொல்கிறோம். ஒரு நல்ல செயலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.